Hello everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா the prologue to the Canterbury Tales இதனுடைய MCQs தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஒரு ஒர்க் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்றது. ஸோ இதை ப்ரீவியஸ் இயர் PGTRB சிலபஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த புது சிலபஸ்லேயும் இந்த ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக படிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாது. ஸோ தட் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்க MCQஸ்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்சர் பற்றின வீடியோவும் நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி வந்து சார்சர் பற்றி எந்த ஒரு கொஷின் கேட்டாங்கனாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். அலாங் வித் தட் ஏஜ் ஆஃப் சார்சர் அப்படின்ற மாதிரியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாருக்குமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அண்ட் த புக் ஆஃப் டச்சஸ் இது ரெண்டுத்துக்குமான வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் MCQs வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 1 by 1 பார்க்கலாம் வாங்க. Who is the author of Canterbury Tales? It is Geoffrey Chaucer, and he is also known as the father of English literature. What is the literary form of the Canterbury Tales? So literary form என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a frame narrative. Frame narrativeனா என்னென்னா it is one story, அதுக்குள்ளே வந்து மல்டிபிள் ஸ்டோரிஸ் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ it is called as frame narrative. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா frame narratives. So how many pilgrims are traveling to Canterbury? It is 29 pilgrims. So காமனாக வந்து எத்தனை pilgrims அப்படின்னு கேட்டாங்க. pilgrimsன்னு பார்த்தீங்கன்னா it is 29 only. Along with Chaucer பார்த்தீங்கன்னா 30 and along with the host வந்து அந்த டபர்டீனில் இருக்க ஹோஸ்ட்டும் தானே அவர் தான் வந்து இந்த கான்டெஸ்ட் வந்து இது பண்ணியிருப்பார் இல்லைங்களா. ஸோ அவரும் சேர்த்தா தான் 31. ஸோ வெறுமனே வந்து how many pilgrims அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 29 மட்டும்தான் போடணும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So where are pilgrims going? The pilgrims are going to Canterbury. Why are the pilgrims traveling? For a religious pilgrimage. Whose shrine are the pilgrims visiting? They are visiting St. Thomas Becket Canterbury Cathedral. ஸோ அவர் வந்து இறந்த இடம் தான் வந்து அந்த அவர் வந்து புதைச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த கேண்டர்பரின்ற இடத்துல தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து இவங்க போகிறாங்க. What time of the year is described in the prologue? So first எடுத்ததுமே வரும் it is spring. Which inn do the pilgrims gather at? They gather at the Tabard Inn. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in Southwark. Who proposes the storytelling contest? The host proposes the storytelling contest. வாட் இஸ் த ரிவார்ட் ஃபார் த பெஸ்ட் டேல்? ஸோ என்ன ரிவார்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னார் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம். ஸோ டோட்டலி வந்து 120 டேல்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈச் பில்கிரிம் ஷுட் சே 4 stories டுகெதர். ஸோ ஆன் த வே டு கேண்டர்பரியில் வந்து 2 tales அண்ட் ரிட்டன் பேக் பண்ணும்போது 2 tales. ஸோ 4 tales சொல்லணும். ஸோ டோட்டலாக இன்க்ளூடிங் சார்சர் இட் இஸ் 30. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 120 tales வந்து பிளான் பண்ணாங்க. பட் மொத்தமாக எத்தனை ஸ்டோரி தான் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். So he offered a free supper. Which character is described as a perfect gentle knight? It is knight. ஆன்சரில் கொஷின்லேயே இருக்குது உங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கூட இருக்கும். கொஷினை வந்து நீங்கள் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் படிச்சிங்கனாலே தெரியும். அந்த கொஷின்குள்ளேயே வந்து ஆன்சர் வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். Who is the knight's son? So it is the squire. Who is the only truly religious figure among clergy? இட் இஸ் த பார்சன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து UGC நெட்டில் போட்டிருந்த கொஷின்லேயும் வந்து பார்சனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்க்க வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். விச் பில்கிரிம் இஸ் நோன் ஃபார் தேர் ரெட் ஃபேஸ் அண்ட் லவ் ஃபார் கார்லிக்? இட் இஸ் த சம்மனர். ஹூ ஹாஸ் அ ஃபோக்ட் பியர்ட் அண்ட் ஸ்பீக்ஸ் solemnly? இட் இஸ் த மர்ச்சன்ட். The general tone of the prologue can be described as. ஸோ அந்த டோன் எப்படி இருந்தது ப்ரொலாகோட டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is humorous and satirical. ஸோ it is actually a satire. எப்படின்னா அவங்க காமன் பீப்புள்ஸ் அந்த மாதிரி 3 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருப்பார் இல்லைங்களா. ஸோ அதை பிரித்து அதில் வந்து எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்டையர் மாதிரி தான் வந்து எழுதியிருப்பார். அண்ட் ஐரனியும் வந்து இதில் நிறைய இருக்கும். Who is described as fat and personable priest?
It is the monk. Which pilgrim has a love for hunting and fine clothes? It is the monk. Who is dainty in manner, speaks French, and feeds her dogs milk? It is the prioress. The wife of Bath is known to have had how many husbands? She had 5 husbands. அதில் வந்து பாத் அப்படின்றது வந்து it is a name of the place. The pardoner's relics are described as fake and deceptive. ஸோ பார்சன் இருக்குது, பார்டனர் இருக்குது. இந்த ரெண்டு பேர்த்துக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ரெண்டு பேர் அதில் பார்சன், பார்டனர். The miller plays which instrument? He plays the bagpipes. The clerk from Oxford is described as studious and poor. What is the parson's brother occupation? Plowman. Parson's brother தான் வந்து plowman. Which character is in charge of purchasing food and supplies for a law school? The manciple. Who is skilled at measuring grain and cheats his customer? It is the miller. Who has an ulcer on his knee? So, இதுவே வந்து important question. It is the cook. What is Chaucer's role in the prologue? He is a narrator and also as well as an observer. So, observe பண்ணி மற்றவங்களை பற்றி எழுதுவார் and also the narrator. Which profession is associated with the reeve? He is a steward of an estate. The Franklin is most fond of food and hospitality. Which pilgrim is called a gap-toothed woman? ஸோ இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பாத். ஸோ ஒரு சில கேரக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. நைட், ஸ்கொயர், த ஒய்ஃப் ஆஃப் பாத், பார்சன், பார்ட்னர், மாங்க், இந்த மாதிரி மெயினான ஒரு சில கேரக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் தான் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் ஒரு சம்மரி மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாத்த பற்றியும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாத்த பற்றியும் நம்ம ஞாபகமும் வச்சுக்க முடியாது. ஸோ ஏன்னா 29 பீப்புள் அவங்கள பற்றி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ பர்டிகுலராக சூஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்னு யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பர்சனோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. த ஹோஸ்ட் நேம் இஸ் பெய்லி. அது வந்து ஹென்ரி பெய்லியா, ஹாரி பெய்லியா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். விச் லாங்குவேஜ் இஸ் த ப்ரொலாக் ரிட்டன் இன்? இட் இஸ் ரிட்டன் இன் மிடில் இங்கிலீஷ். விச் லிட்ரரி டிவைஸ் இஸ் மோஸ்ட் யூஸ்ட் இன் த ப்ரொலாக்? ஸோ ஐரணி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐரணி அண்ட் சட்டியர் ஆர் மோஸ்ட் யூஸ்ட் லிட்ரரி டிவைசஸ் இன் த ப்ரொலாக். Chaucer uses the pilgrimage as a frame story. ஸோ ஃப்ரேம் நரேட்டிவ்னா என்ன பார்த்தோம்? இஸ் ஃப்ரேம் ஸ்டோரி. Which pilgrim is associated with astrology and the 4 humors? It is the doctor. டாக்டர் வந்து இன்னுமே வந்து ஃபாண்ட் ஆஃப் ஒரு திங் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் டாக்டர் அதுதான் வந்து மெயினாக கேட்பாங்க கொஷின் பேப்பரில். ஸோ த டாக்டர் ஆர் த ஃபிசிஷியன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி போட்டு கேட்பாங்க. Which pilgrim wears a brooch inscribed love conquers all? It is the prioress. What poetic structure is used in the prologue? Heroic couplets. Heroic couplets means rhymed iambic pentameter. It has 2 lines. What is the theme of the general prologue? It is a satirical portrait of medieval society. So this is for today. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe and மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thank you.